ஆயத்தப்படுத்தினேன். இங்கே வந்து காலையில் கொஞ்சம் நேரம் ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பிரசங்கம் ஒன்று, ஏற்கனவே கொஞ்சம் நாட்களுக்கு முன்னதாக ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். அந்த பிரசங்கத்தின் பாயிண்ட்டை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என் இருதயத்தில் ஒரு போராட்டம், ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கி என்ன காரியத்தை பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போராடி கொண்டு இருந்தேன். பட் கர்த்தர் சரியான பாதையில் நடத்தினார். வாசியுங்களேன், ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிங்கள். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ்பூசு. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஒருவேளை முதல் வாரம் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. 1ஆம் தேதி வந்தவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாயிற்று. அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நாங்கள் கூகுள் மீட்லேயாவது கலந்துக்கிறோம் பாஸ்டர்ன்னு சொன்னால் கூட நான் ஒரு கூகுள் மீட்டையாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான், சரியா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளோ ஆசையாக நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களோ அதற்கு ஏற்றாற் போல் நான் செயல்படுவேன். அதை விட கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்யணும். பட் உங்கள் வாஞ்சையை நானும் எதிர்பார்க்கிறேன், கர்த்தரை எதிர்பார்க்கிறார். போகட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு வருவோம். இன்றைக்கி கர்த்தர் இதை தான் பேச சொல்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த பாருங்க, நோவாவை கூப்பிட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு பெரிய பேழையை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இந்த பேழையை உண்டு பண்ண சொன்னார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் பாவத்தின் பிடியில் சிறையிருப்பில் சிக்கி கொண்டார்கள். குடி வெறியிலையும் அவர்கள் விழுந்து போனார்கள். இச்சையில் காம வேசித்தனத்தில் விழுந்து போனாங்க. அசுத்தங்களில் தன்னை விட்டு கொடுத்தாங்க. விக்கிரக ஆராதனைக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டாங்க. ஜனங்கள், ஆண்டவர் இந்த ஜனங்களை, மனுஷனை நான் ஏன் உண்டாக்கினேன் என்ன கவனிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. 2 பேரும் எழுந்துற முன்னாடி வந்துக்காரு, வர்றது லேட்டு, பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்குது. இனி பாட்டி பக்கத்துல எல்லாம் உட்காரக்கூடாது சொல்லிட்டேன் நான். பைபிள் எங்க பிரின்ஸ்? பைபிள் எங்க? பைபிள் எடுத்துட்டு வரணும். மம்மி கிட்ட கேட்டு பைபிள் வாங்கிட்டு தான் சர்ச்சுக்கு வரணும். புரியுதா? சர்ச்சுக்கு வராமையே இருக்கக்கூடாது, சரியா? சரி சொல்லு. இனி அதான் உன் பிளேஸு. இல்லை அங்கே அண்ணன்மாருங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அங்கே உட்காரணும். மாறி அங்கே உட்காருங்க. பெரியவங்களுக்கு இந்த சேரு மாறு. ஒழுங்கு இருக்கணும் குட்டி பிள்ளைங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். ஒரு பாவம் நிறைந்து ஜனங்க காணப்பட்டதுனால கர்த்தருக்கு ஒரு வசனம் வந்துருச்சு. என்ன வசனம்னா, மனுஷனை நான் ஏன் உருவாக்குனேன், நான் ஏன் மனுஷனை உருவாக்குனேன்னு கர்த்தரே வசனப்படுற அளவுக்கு ஜனங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வராதவங்களை குறித்தும் லேட்டாக வந்தவங்களை குறித்தும் எனக்கும் வசனமாக தான் இருக்குது. நான் உங்களை குத்தி காமிக்கவோ இல்லை குற்றப்படுத்தவோ உங்களை ஹர்ட் பண்ணவோ நான் இதை சொல்லலை. வருத்தமாக இருக்கிறது என்பதை ஒரு தகப்பனுடைய இருதயமாய் உங்களிடத்துல நான் அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ எனக்கே இவ்வளோ வருத்தம் இருக்கும், இவ்வளவு வலிக்கும். ஐயோ லேட்டாக வராங்களே, முதல் வாரம் ஆயிடுச்சே, வராமல் இருக்கிறாங்களே, ஐயோ எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், வேதனை அளிக்கும். வாம்ச ரீதியாக ஒரு ஆவிக்குரிய தகப்பனா எனக்கே அப்படி இருக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? ஸோ புரிஞ்சுக்கிங்க, மனுஷனை நான் ஏன் உண்டாக்கினேன் அப்படின்னு வெசனப்பட்டாரா ஆண்டவர், வருத்தப்பட்டாரா, ஏன் தான் இந்த மனுஷனை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லி. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவர்களை நான் அழிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நோவாவும் நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் தேவனுக்கு பிரியமான சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க.
உத்தமனா, சன்மார்க்கனா, உண்மையுள்ளவனா, தேவனுக்குரியவனா, தேவனுக்கு பயந்தவனா நோவா வாழ்ந்தாரு. அவருடைய குடும்பமும் விதமாய் வாழ்ந்தபடினால நோவாவை கூப்பிட்டு நீ ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். எந்த மரத்தில் எப்படி செய்யணும், என்னென்ன பண்ணணும், அதனுடைய அளவுகள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்படி சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வசனம் 6:14. கொப்பேறு மரம் அப்படின்னு ஒரு மரத்தை சொல்றாரு. அந்த மரத்தில் நீ என்ன பண்ணு, ஒரு பெரிய பேழை என்று சொன்னால் ஒரு பெரிய கப்பல், சரியா? கப்பல் போல வெளி தேசத்தில் நோவாவின் பேழையை போலவே ஒன்று ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுருக்கிறாங்க. நோவா பேழைக்குள்ளே எப்படிலாம் இருந்திருக்குமோ, நோவா பேழை என்ன மெஷர்மெண்ட்டில் கர்த்தர் சொன்னாரோ அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது எந்த நாடுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, செய்து வைத்திருக்கிறார்கள். பலர் அங்கே போய் அதை பார்த்து வருகிறார்கள். அங்கே அறைகள் இருக்கிறது, அந்த அறைகளில் மிருகங்கள் இருக்கிறது. அது எப்படி ஆண்டவர் அன்னைக்கு நோவா பேழையில் செய்ய சொன்னாரோ அதே போல் அவங்க செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கொப்பேறு மரத்தில் ஒரு பேழையை உண்டாக்கு, அதில் அறைகளை உண்டு பண்ணு, ரூம்ஸை ஏற்படுத்து, அதை உள்ளும் புறமும் கீழ் பூசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, கீழ் பூசு. கீழ் பூசு அப்படின்னா என்ன தெரியுமா? பட்டி பார்க்கறது. கீழ் பூசு. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு கீழ் பூசு. அல்லேலூயா. கீழ் பூசணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் தங்களை நல்லவர்கள் போல காண்பித்து கொடுக்கிறார்கள், ஆனால் உள்ளே அவர்கள் வேறு விதமாக இருக்கிறார்கள். நம்ம கிட்ட பேசும் பொழுதும் சரி, நம்ம கூட பழகும் போதும் சரி, அவர்கள் ரொம்ப நல்லவர்களை போல தங்களை காண்பித்து கொடுப்பார்கள். ஆனால் உள்ள விஷம் இருக்கும். பலரை நாம் அப்படி பார்த்துருக்கிறோம். சிலரை நம்ம பார்க்கும் போதே கண்டுபிடித்து விடுவோம், சிலரை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு இருக்கும். நிறைய பழமொழி சொல்லலாம். இவங்களா இப்படி செய்தார்கள், இவர்களா இப்படி பண்ணினார்கள், நான் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். உள்ளும் புறமும், நம்ம உள்ளேயும் கீழ் பூசப்பட்டிருக்கணும், வெளியவும் கீழ் பூசப்பட்டிருக்கணும். சிலர் எப்படி தெரியுமா? உள்ள கீழ் பூசல, வெளியே மட்டும் பூசப்பட்டிருக்கிறாங்க, கீழ் பூசப்பட்டிருக்கிறாங்க. சிலர் உள்ளேயும் கீழ் பூசப்படலை, வெளியவும் கீழ் பூசப்படலை. சிலர் உள்ள கீழ் பூசப்படலை, வெளியே மட்டும் கீழ் பூசப்பட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? உள்ள அசுத்தம், பாவம், கோபம், பழி வாங்குதல், தேவையில்லாத தேவனுக்கு அருவருப்பான எண்ணங்கள், கிரியைகள். வெளியே எப்படி காண்பிக்கிறார்கள்? தங்களை நல்லவர்கள் போல காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே மட்டும் கீழ் பூசப்பட்டிருக்கிறது. சிலர் வெளியவும் அப்படித்தான், உள்ளேயும் அப்படித்தான். இது பாவம், இது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி வேணா வாழலான்றது கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது தான் கிறிஸ்துவ ஜீவியம். உள்ளேயும் கீழ் பூசப்பட்டிருக்கணும், வெளியவும் கீழ் பூசப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. நான் இப்படித்தான் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நான் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம் அல்ல. இன்னைக்கு உலகம் சபைகளுக்குள்ள வந்ததுனால கிறிஸ்துவ ஜீவியம் முற்றிலும் மாறுபட்டு விட்டது. இன்னைக்கு ஷூ போட்டா தப்பு இல்லை, இன்னைக்கு சினிமா பாட்டு பாடினா தப்பு இல்லை, இன்னைக்கு தேட்டருக்கு போனால் தப்பு இல்லை, நைட்டில் நம்ம என்ன பண்ணலாம், எது பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் மாறிவிட்டது. கீழ் பூசப்படணுங்க. நான் எப்படி? நான் ஜபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆவியில நிரம்புறேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், நான் ஜெபம் பண்ண இது நடந்துருது, நான் ஊழியக்காரன், நான் பாஸ்டர், நான் அது, நான் இது. ஓகே,
வெளியில கீழ் பூசுகிறவர்களாய், கீழ் பூசப்பட்டவர்களாய் காண்கிறோம். ஓகே, உண்மையா இன்னைக்கு ஜெபம் பண்ணுமா? உண்மையா இன்னைக்கு வேதம் வாசிக்கிறோமா? இந்த வாரம் ஃபுல்லா யோசித்து பாருங்களேன். தினம் தினம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? அந்த பரிசுத்த சிந்தை நமக்குள்ள காணப்படுகிறதா? செய்தியை கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்குறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்குற செய்தி நம்ம வாழ்க்கையில் கிரியைகளாய் நடப்பிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? இல்லை. ஆனால் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும், இங்கே பிரசங்கிக்கிற நானும் நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளியில கீழ் பூசப்பட்டிருக்கிறோம். வசனத்தை நம்ம கேட்கிறோம், ஆனால் வசனத்துக்கு நம்மளை விட்டு கொடுப்பது இல்லை. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். அப்படின்னு சொன்னா உள்ளேயும் கீழ் பூசப்பட்டிருப்போம், வெளியிலையும் கீழ் பூசப்பட்டிருப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நேர்த்த ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி ஆராதனையில் பேசினார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா என்னது? வார்த்தை, வசனம். வசனம் அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்திய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். வார்த்தை யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் தான் வார்த்தை. யோவான் 1:1 சொல்றது அவர் தான் வார்த்தைன்னு. வசனம் தெரியும், எனக்கு 1000 வசனம் தெரியும். பைபிள் எக்ஸாம் வச்சா நான் பாஸ் ஆயிடுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன். ஓகே, ஒரு வசனத்துக்கு நீ வாழுறியா? நான் பைபிள் ஃபுல்லாக வாசித்து முடித்தேன், நல்லது, தப்பு இல்லை. நான் 48 மணி நேரத்தில் வேதாகமத்தை வாசித்து முடித்தேன், தவறு இல்லை. ஆனால் ஒரு வசனத்துக்கு நீ கீழ்ப்படுறியா? வெளியே கீழ் பூசப்பட்டிருக்கிறோம், உள்ள கீழ் பூசப்படலை. பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் உள்ள வசனம் இல்லை. உள்ள வசனம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகள, உங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாய், அவருக்கு ஏற்ற பாத்திரங்களாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். அதனால தான் இந்த வார்த்தையை உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு தம்பி மட்டும் ஆமேன்னு சொன்னாப்புல. விட்டு கொடுக்கறதுக்கு நீங்க சிரமப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, யோசிக்கிறீங்க, என்னாலலாம் அப்படி இருக்க முடியுமா? விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா, நீங்க மேய்ச்சலை பார்க்கணும்னா உள்ளும் புறமும் சென்றால் தான் பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில வெளி தோற்றத்தில் மாத்திரம் நீங்க கீழ்ப்பூசப்பட்டவர்களாக, வெளிப்புறமாக மாத்திரம் உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாக நீங்க காண்பித்து கொடுக்கிறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள். உள்ளும் புறமும் நீங்க கீழ்ப்பூசப்பட்டவர்களாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். மேய்ச்சலை கண்டடைவான். ஒரு ஆடை மேய்க்க கூட்டிட்டு போறாரு ஒரு மேய்ப்பரு. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மேய்க்க கூட்டு போனாரு. ஆனால் எங்கே பார்த்தாலும் வறண்டு போய் காய்ந்து போய் கிடக்கிறது, எங்கே பார்த்தாலும் கசப்பான செடிகள் காய்ந்து போய் கிடக்கிறது. ஆடு போய் மோந்து பார்க்குது, அதால் சாப்பிட முடியல. என்னடா ஆடு சாப்பிட மாட்டேதுன்னு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, அங்கேயும் சாப்பிடலை. இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, அங்கேயும் சாப்பிடலை. ஆடும் சோர்ந்து போச்சு, அந்த மேய்ப்பனும் சோர்ந்து போயிட்டாரு. முடிவு என்ன? மேய்ப்பனுக்கு முன்னாடி ஆடு செத்து போயிடும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் செத்து போச்சு. கர்த்தருக்குரிய வாழ்க்கை செத்து போச்சு. தேவனுக்கு பயந்த காரியம் இன்னைக்கு செத்து போயிடுச்சு.
மேய்ச்சலை பார்க்கல. என்ன மேய்ச்சலை பார்க்கல? வார்த்தை என்கிற மேய்ச்சலை பார்க்கல, வசனம் என்கிற மேய்ச்சலை பார்க்கல. இயேசு என்ற மேய்ப்பனுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்காதபடினால, நல்ல மேய்ச்சலை நம்ம பார்க்காம இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இன்னும் குறைவுள்ளவர்களாய்த்தான் நாம் இருக்கிறோம். காரணம் என்ன? உள்ள கீழ்பூசப்படலை, வெளியவும் கீழ்பூசப்படலை, அல்லது உள்ள கீழ்பூசப்படலை, வெளியே கீழ்பூசப்பட்டிருக்கிறது. வெளி தோற்றத்தில் நல்லா இருக்கிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம், நல்ல பைபிள் எடுத்து சுமந்துட்டு வரோம், வீட்டில் நிறைய பைபிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நல்லா ஜெபிக்கிறோம், பல மணி நேரம் உட்கார்ந்து தேவ சத்தியத்தை கேட்குறோம், பிரயாசப்படுறோம், ஜெபம் பண்ணுறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசம்பாக கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே. இன்னுமே அற்ப காரியங்களுக்கு கோபம் படுகிறவர்களாய், தூக்கி அடிக்கிறவர்களாய், சுபாவ மாற்றம் இல்லை, குணாதிசயத்தில் மாற்றம் இல்லை, வசனத்துக்கு விட்டு கொடுக்கல. கீழ்பூசப்படணும். நான் இப்படித்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் இப்படி இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆமீன் வராது. அல்லேலூயா. இங்கே பாருங்க, கட்டண மனைவிக்கோ இல்லை புருஷனுக்கோ, உங்கள் பெற்றோருக்கோ இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கோ நான் இப்படித்தான் நீங்கள் சொல்லிக்கிங்க, அது கூட தவறு. என் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாரோ அப்படித்தான் நானே சொல்லுகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படணும். அப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா நானும் நீங்களும் உள்ளும் புறமும் கீழ்பூசப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கனத்துக்குரிய காலம் சென்ற தேவ மனுஷன் சாம் ஜெபதுரை ஐயா எனக்கு நினைவு வருகிறது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக அதிகாரியாக வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். 1 மணி நேரத்துக்கு அவருக்கு லஞ்ச் பிரேக் வரும். 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக்கை கூட வீணடிக்க மாட்டார். அந்த 1 மணி நேரத்தில் 10 நிமிஷத்துக்குள்ளே தன்னுடைய ஆகாரத்தை வேகமாக சாப்பிட்டு விட்டு, தான் ஒரு அதிகாரி, தான் ஒரு ஏசி ரூமில் உட்கார்ந்து இருக்கிறேன், காரில் போகிறேன், இந்த எண்ணெல்லாம் அவருக்கு கிடையாது. நேராக அங்கே ஒரு இடத்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த மரத்தின் நிழலில் போய் நேர் முழங்காலில் நின்று ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்பாராம். மீதி இருக்கிற 40 நிமிஷமும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாராம். நேர் முழங்கால நின்று. சுகர் பேஷண்ட் அவரு, ஹார்ட் பேஷண்ட் அவரு. ஒரு நாள் ஆண்டவர் கேட்டாராம், சாம் நீ என்னுடைய வேலையை செய்ய வரியா அப்படின்னு சொல்லி. இம்மிடியட்டா ஆண்டவருக்கு பதில் கொடுத்தாராம் சாம் ஜெபதுரை அண்ணன் அவர்கள், நான் வருகிறேன் ஐசப்பா அப்படின்னு சொல்லி. அத்தனை லட்ச சம்பளம், அத்தனை கணம், அத்தனை அந்தஸ்து, செல்வாக்கு, அவ்வளோ பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருடைய வேலையை மத்தேயுவை போல தூக்கி போட்டுட்டு வந்தாராம். உள்ளும் புறமும் கீழ்பூசப்பட்டவர்கள். ஆமென். அவர் உலகத்தில் போகாத நாடு கிடையாது. கர்த்தர் அத்தனை நாடுகளுக்கு ஊழியக்காரனாக கொண்டு போய் நிறுத்தினார் தேவன். கீழ்பூசப்படணுங்க. ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம்? ஏன் வேதனையில் இருக்கிறோம்? ஏன் வாழ்க்கை நம்ம இன்னும் போராட்டத்திலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறது? நீ கீழ்பூசப்படணும். நீங்கள் கீழ்பூசப்படுகிறதுக்கு உங்களை விட்டு கொடுங்க. நீங்கள் கீழ்பூசப்படுங்க. உள்ளேயும் கீழ்பூசப்பட்டிருக்கணும், வெளியும் கீழ்பூசப்பட்டிருக்கணும். பேசும்போது இன்ப வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் வருகிறது. இருதயமோ யோசித்து பாருங்களேன். நம்ம எப்படி சொல்லுங்க, எப்போ மாறுவோம்? எப்போ மாறுவோம்? எப்போ மனைவி கிட்ட அன்பா இருப்போம்? எப்போ புருஷன்கிட்ட அன்பா இருப்போம்? சொல்லுங்க. ஒரு கிராமத்தில் 2 வீடு இருந்துச்சாம். 2 வீடும் ஒரே டைமில் கட்டி பல வருடங்கள் ஆனது. இப்போ 2 எஜமான்களும் அட் அ டைமில் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வீட்டை சரி பண்ணும்படியாக புது பெயிண்டெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. தனித்தனியாக பிளான் பண்ணுறாங்க. இவர் செய்கிறது அவருக்கு தெரியாது, அவர் செய்து இவருக்கு தெரியாது. பிளான் பண்ணிட்டாங்க 2 பேருமே அட் அ டைமில்.
முதல் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னா காஸ்ட்லி பெயிண்ட் வாங்கி நல்ல ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு, என் வீடு எந்த சேதமும் ஆகிடக்கூடாது, மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் எப்பேற்பட்ட வெயில் உஷ்ணம் வந்தாலும் என் வீடு சேதமாகவே கூடாது, அதனால் நீ நல்லா காஸ்ட்லி பெயிண்ட் வாங்கி நீ நல்லா அடி அப்படின்னு சொல்லிட்டாராம். எவ்வளோ கூலி கேட்குறியோ நான் கொடுக்குறேன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டரும் நல்லா வேலை செய்ய ஆரம்பித்தார். பக்கத்து ரெண்டாவது வீட்டுக்காரர் என்ன பண்ணார், அவர் ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு, எப்பா என் வீடு ரொம்ப பழுதடைந்து இருக்கிறது, இந்த பழுதுகளை நீ முதலாவது என்ன பண்ணு, சரி பண்ணு, நிறைய கிராக் இருக்குதுப்பா, அங்கங்கே உடஞ்சி கிடக்குது, நிறைய ப்ராப்ளம், டேப்ஸ்லலாம் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நல்ல ப்ளம்பரை கூட்டிகிட்டு வா, நிறைய சுவிட்ச் போர்டு டேமேஜாக இருக்குது, எலக்ட்ரிஷியனை கூட்டிகிட்டு வா, சுவரெலாம் நிறைய கிராக்காக இருக்குது, கொஞ்சம் நீ அதெல்லாம் செக் பண்ணி அந்த கிராக்கெல்லாம் முதல்ல சரி பண்ணு, அதெல்லாம் சரி பண்ணி முடித்த பிறகு நல்ல ஒரு பெயிண்ட்டு நீ வாங்கு, நான் உனக்கு லேபர் காசு தரேன், நீ அதை நேர்த்தியாக என் வீடை செய்து முடித்து கொடுப்பான்னு சொன்னாராம். ரெண்டு பேருமே வேலையை முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு பெரும் மழை சொரிந்தது, பயங்கர மழை. முதலாவது மனிதனுடைய வீடு பாழாய் போனது, இடிந்து விழுந்தது. வெளியே மட்டும் கீழ் பூசினா உள்ள கிராக் டேமேஜ் இருக்குதே, உள்ள பழுதடைந்து இருக்கிறதே, பேஸ்மெண்ட் பழுதடைந்து இருக்கிறதே. ரெண்டாவது நபருடைய வீடு ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. கடைக்கு போகிறீங்க, கடையில் போயிட்டு பழம் வாங்குறீங்க, பழத்தை உரிச்சிலாம் பார்த்து நம்ம என்ன பண்ண முடியாது, வாங்க கட் பண்ணி பார்த்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஒரு சின்ன பையன் கடைக்கு போனானா மாம்பழம் வாங்கிறதுக்கு, 1 கிலோ எவ்வளவு, இவ்வளவு அண்ணா எனக்கு நல்ல மாம்பழமாக கொடுங்க அப்படின்னு கேட்டானா. அந்த கடைக்கார அண்ணன் நல்ல மாம்பழமாக எடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த தம்பி என்ன பண்ணுங்க, அண்ணா அது பாருங்கண்ணா, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, கருப்பாக இருக்குது, இப்படிலாம் ஆகியிருக்கிறது, எனக்கு அந்த மாம்பழம் வேணாம், நல்லா சூப்பராக அடிப்படாத நல்ல மஞ்சளாக பழுத்திருக்கிற ஒரு மாம்பழத்தை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவன் திரும்பவும் கேட்கும் பொழுது அந்த அண்ணன் சொன்னாரான், தம்பி இந்த மாம்பழம் நல்லா இருக்கும்ப்பா, நீ இதை எடுத்துகிட்டு போன்னு சொன்னாரான் அந்த கடைக்காரர். இல்லை 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 இல்லை, எனக்கு இந்த மாம்பழம் தான் வேணும் அப்படின்னு சொன்னாரா. சரி, நம்ம ஏதோ ஒரு மாம்பழம் சேலான போனோம், நமக்கு காசு வருதுன்னு சொல்லி அந்த கடைக்காரர் அந்த தம்பியினுடைய விருப்பத்திற்கு ஏற்ற அந்த மாம்பழங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். மாம்பழத்தை ஆசையோடு வாங்கி வீட்டுக்கு வந்தான். ஓடி வந்து ஒரு பழத்தை எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணா உள்ள புழுவும் பூச்சியும் இருந்ததாம். வெளியே அழகா இருந்துச்சு, வெளியே டேமேஜ் இல்லை, நல்லா பார்க்கறதுக்கு பலன்னு இருந்துச்சு, நல்லா பழுத்திருக்கிற புது மாம்பழத்தை போல இருந்துச்சு. ஆனால் உள்ள புழுவும் பூச்சியும் இருந்தது. அதை எடுத்து வாயில் வைக்கிற முடியாத சூழ்நிலையாய் மாறி போனது. காசு இழந்தான். யோசித்து பார்த்தான், அந்த அண்ணன் அப்போவே எடுத்து கொடுத்தாரு, நல்ல மாம்பழத்தை எடுத்து கொடுத்தாரு, நம்ம அதை வாங்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்பட்டானாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த வசனத்தின் மூலமாய் உங்களை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். மாற்றத்துக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் வரும், விடுதலை உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒன்னே ஒன்று தான், உள்ளும் புறமும் கீழ்பூசப்பட உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், வாசிங்களேன். 3 யோவான் நிருபம், யோவானுக்கு எழுதின 3ஆம் நிருபம் 1வது வசனம். 1வது வசனத்தை வேகமாக வாசிங்க. 1வது வசனம், 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஒரு நிமிஷமா. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா. யாரை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது அப்படின்னா 1வது வசனத்தில் பாருங்க, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அப்போ யோவான் யாருக்கு இந்த லெட்டரை எழுதுறாரு அப்படின்னா காயு அப்படின்ற ஒரு மனிதனுக்காக எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காயுவே, உன் சகோதரன் உன்னை குறித்து சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வீட்டார் உன்னை குறித்து சொன்ன சாட்சி எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. பைபிள்ல ஒரு ஓரத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் காயு. யோவானுக்கு அவனுடைய குடும்பத்தார் வந்து சொல்லுகிறார்கள், காயு குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாங்க, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுவதில். ஆமென் சொல்லுகிறது. சொல்லுங்களேன். உன்னுடைய உண்மையை குறித்து, நீ சத்தியத்தில் நடக்கிறேன்னு சொல்லி உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 4 வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்ட போது என்ன சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு யோவான் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? காயு அவரால் ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட்ட ஒரு மனிதன், அவருடைய பிள்ளைன்னு சொல்றாரு. இந்த காயு இப்படி சத்தியத்துக்கு உட்பட்டு உண்மையா நடக்கிறத சாட்சியாக கேள்விப்பட்ட பிறகு, என் பிள்ளை ஒருத்தர் சத்தியத்தில் நடக்கிறான், சத்தியத்தில் உண்மையில் நிற்கிறா அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுனால எனக்கு கிடைத்த சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் வேற என்னையா இருக்கும் அப்படின்னு யோவான் காயுக்கே லெட்டர் எழுதுறாரு. ஆமீனே வரல பாருங்க. என்ன கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தியத்தில் உண்மை இல்லை. அப்போ இந்த காயு எப்படி வாழ்ந்திருக்கிறான்? உள்ளும் கீழ் பூசப்பட்டிருக்கிறான், புறமும் கீழ் பூசப்பட்டிருக்கிறான். சத்தியத்தில் நடக்கிறான், சத்தியத்தில் நடக்கிறான், உண்மையா இருக்கிறான். சத்தியத்திற்கு உண்மையா இருக்கிறான். அதான் வசனம். சத்தியத்தில் நிற்பது உண்மையா இருப்பதற்கு அடையாளம். நீ சத்தியத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீ உண்மையா இருப்ப. வசனத்துக்கு நீ உன்னை விட்டு கொடுத்து வாழ்வேன்னா நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறன்னு அர்த்தம். யோவான் தான் பெற்றெடுத்த பிள்ளையாகிய காயுவை குறித்து இப்படி சாட்சி எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களை வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை அழகுபடுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களை குறித்து பேலான சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும். ஆமேன் சொல்லுங்களேன். அவர் சொல்லணும், என் பிள்ளை இப்படி இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமேன். என் பிள்ளை வசனத்துக்கு தன்னை விட்டு கொடுத்து வாழ்வதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் மகன் இப்படி பரிசுத்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்வதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் மகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சத்தியத்தில் தன்னை உண்மையா ஒப்பு கொடுத்து வாழ்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு ஏசப்பா சொல்லணும். உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டவர்களா. 5வது வசனத்தை பாருங்க. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஆமென். முதல்ல சத்தியத்திற்கு உண்மையா இருக்கிறான். 2வது தன் சகோதரருக்கு அந்நியருக்கும் அன்பாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளம் புறமும் கீழ் பூசப்பட்ட ஒருவனால தான் இப்படி இருக்க முடியும். யோசித்து பாருங்க. முதல்ல சத்தியத்துக்கு உண்மையா இருக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படினோம். 2வது எல்லாரிடத்துல அன்பு காட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னாங்களா காயுவை பற்றி? சர்ச்சுக்கு முன்னாடி வந்து சாட்சி சொன்னாங்களா? அந்நியர் வந்து காயுவை பற்றி
சர்ச்சில் வந்து சபையார் எல்லாருக்கும் முன்னாடி அவர் எங்களை அன்பு செலுத்தினார், எங்களை கவனித்தார், எங்களை நடத்தினார் என்று சொல்லி காயுவை குறித்து சாட்சி சொன்னாங்களாம். ஹலோ, கவனிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. கீழ்பூசப்பட்டிருக்கணும் ஐயா, வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயும் கீழ்பூசப்பட்டிருக்கணும். அல்லேலூயா, ஆமென். 3வது பாருங்க, 6வது வசனம், அவர்கள் உன்னுடைய அன்பை. 7வது பாருங்க, ஏனெனில் அவர்கள் புறஜாதியார் இடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியர்களை தேவனுக்கு தகுதியான முறையில் அனுப்பி வைக்கும்படி காயுவை ஊக்குவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் தேவனுக்கு ஊழியர்காரர்களாய் மாற்றும்படியாக. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம எப்படி யாருக்காவது சுவிசேஷம் சொல்றோமா? யாருக்காவது நம்ம வார்த்தையை ஏசப்பாவை சொல்கிறோமா? ஆமென். நான் சாட்சி சொன்னேன். வந்த ஊழியக்காரர்களும் என்கிட்ட பேசுனாங்க, பரவாயில்ல பாஸ்டர், அநேக புறஜாதி ஜனங்களை அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அனுபவசருக்கு நிறைய புறஜாதி ஜனங்க வந்திருந்தாங்க. ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் எல்லாரும் ஏற்படுத்தினீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த கிரியையை நடப்பித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. இதுதான் சாட்சி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சத்தியத்திற்கு உண்மையா இருப்பீங்க. இது வேண்டானா வேண்டாம், இது வேணும்னா வேணும், போக மாட்டேன்னா போக மாட்டேன், செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், இது எனக்கு ஓகேனா ஓகே. யோசித்து பாருங்களேன். ஒரு தேவ மனிதர் நானும் முந்தின நாள் ராத்திரி 10:45 வரைக்கும் நின்று பேசுகிறோம். 9 மணிக்கு வந்தார். அவருடைய சர்டிஃபிகேட்டு என்கிட்ட இருந்துச்சு, ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட்டு. அதை வாங்கிட்டு போக வந்தார். வந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அமெரிக்கா தேசத்திலேருந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சா ஊழிய அழைப்புக்காக. அப்போது அவர் சில விஷயங்களை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். எல்லாமே பிஸ்னஸ் பாஸ்டர், ஊழியமே இன்னைக்கு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் பேசுகிறாங்க பாஸ்டர், ஊழியத்துக்கு வரீங்களான்னு கூப்பிட்டுட்டு எங்க அமெரிக்காக்கு இத்தனை % காணிக்கையில் எனக்கு நீங்கள் கொடுத்துடணும். இவ்வளோ மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் பாருங்க. மலேசியாவுக்கு போனீங்க, காரி துப்புறாங்க தமிழ் ஊழியக்காரர்களை பார்த்தாலே. தெரியுமா உங்களுக்கு? காரி அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸில் தமிழ் பாஸ்டர் யாராவது ஐயோ தயவுசெய்து போனை வச்சிரு. ஒரு பிஸ்னஸாகவே மாற்றிட்டாங்க. இங்கே இருக்கிற சில ஊழியக்காரங்க தமிழ்நாட்டில் சில ஊழியக்காரங்கிட்டலாம் பேசி அங்கே என்ன பண்ணுறது, கூட்டிகிட்டு போயிடுறது. அவங்ககிட்ட இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாங்கிக்கிறது. அவங்களுக்கு டிக்கெட்டை போட்டு அங்கே யாரையாவது ஒரு விசுவாசியை ஒரு ரூமை போட்டு ரெடி பண்ணி ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் 10 சர்ச் பாஸ்டர்ஸ் நம்பரை கொடுத்துட்றது. இந்த நீ என்ன பண்ணு, அங்கே போயிட்டு மலேசியாவுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு ஒவ்வொரு பாஸ்டருக்கா, நான் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன் பாஸ்டர், நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன் பாஸ்டர், தமிழ்நாட்டிலேருந்து வந்து எதற்கு என்னை பயன்படுத்திக்கிங்க, உங்கள் சபையில் பயன்படுத்துங்க. பிஸ்னஸ் உள்ளும் புறமும் கீழ் பூசப்படலை. ஒரு தேவ மனிதனுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஊழியத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? பணம் கொடுத்து ஒரு சொத்தை கொடுத்துருக்குறாங்க. 4 கோடி ரூபாய் சொத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருக்குறாங்க. எல்லாம் காணிக்க பணம். கூட்டமாக ஜனம் போதாங்க, கூட்டமாக போகுது. யார் வீட்டு பணம்?
ஒரு பேனா வாங்கிறதுக்கு, ஒரு டிவி வாங்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு நான் ஃபியானாக்கு ரொம்ப நாளாக ஒரு டிவி கேட்டுட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கிற டிவியை கொண்டு வந்து இங்கே மாட்டிட்டேன். நான் ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் போய் பழைய பிக்சர் மானிட்டர் இருக்கிற அந்த பிக்சர் டியூப் இருக்கிற டிவி ஒருத்தர் 2000 ரூபா போட்டிருந்தார். 1000 ரூபாய் காருக்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு ஒரு தேவ மனுஷனை கூட்டிகிட்டு இங்கேருந்து திருப்பூர் போனேன். நான் 2000 ரூபாய் டிவி வாங்கிறதுக்கு வாங்க முடியும். 10,000 ரூபா கொடுத்து வாங்க முடியும், 20,000 ரூபா கொடுத்து வாங்க முடியும். ஏன் வேண்டாம்? அதுக்கு போய் அவ்வளோ செலவு பண்ண வேண்டாம். 2000 ரூபாய்க்கு ஒரு டிவி இருந்தால் போதுன்னு. ஆனால் அது போனது வேஸ்ட்டாக தான் போச்சு. அந்த பிக்சர் டியூப் டேமேஜ் லைன்ஸாக வந்துட்டு இருந்தது. அங்கேருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே பிக்சர் டியூப் போயிடும். அது யாரும் ரிப்பேரும் பண்ண மாட்டாங்க. வாங்க முடியாமல் அவ்வளோ தூரம் போகல, அதுக்கு அவ்வளோ செலவு பண்ண வேண்டாம்னு போனோம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ஒரு டிவி 2000 ரூபா டிவி, ஒரு 5000 ரூபாய் டிவி வாங்குறதுக்கு நம்ம தகிடதும் போட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரை கேட்டு கத்தரிடத்திலிருந்து கத்தர் கொடுத்தா வாங்குவோன்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கிறோம். பல சூழ்நிலையில் ஓடிட்டு இருக்கிறோம். 4 கோடி கொடுத்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கிறாரு ஒரு தேவ மனுஷன். அதற்கு துணை ஒரு பெரிய ஊழிய ஸ்தாபனம். ஆமாம், கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. இனி யூடியூப்பில் அவங்களுடைய காரியங்கள் எதுவும் வராது, எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. 4 கோடி பிரச்சனை பண்ண அந்த நபர், எனக்கு இந்த லேண்டை கொடுங்க, நான் எல்லா கேஸையும் வாபஸ் வாங்குறேன். கிட்டத்தட்ட 2 ஏக்கர் உள்ளும் புறமும் கீழ் பூசப்படலை. ஆனால் ஜனங்க அங்கே தான் போகுது, கொட்டுது காணிக்க. அழுதே காரியம் சாதிக்கிறாங்கப்பா. தேவ பிள்ளைகளே, கத்தரை பாருங்க, சத்தியத்துக்கு உண்மையாயிருங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் நேசிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷ அறிவிங்க. ஆமென். அல்லேலூயா. யார் இது 3 செய்கிறார்களோ அவர்கள் தான் உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டவர்கள். நீ பைபிளை தூக்கிட்டு இங்கே சர்ச்சுக்கு வரலாம், தப்பு இல்லை, நல்லது தான். கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆனால் அந்த பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்துக்கு நீ உன்னை விட்டு கொடுத்துருக்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு செய்தியை கேட்க நீங்கள் வருகிறீர்களே, எந்த இருதயத்தோடு வருகிறீர்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த வசனம் கேட்குறோம் இல்லையா, அந்த ஒரு வசனத்துக்கு நான் என்னை விட்டு கொடுத்துருக்கிறேன்னா அது என் வாழ்க்கையில் மாறி இருக்குதா? அது செயல்படுதா? அப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க. நீங்கள் உள்ளேயும் கீழ் பூசப்பட்டிருக்கிறீங்க, வெளியும் கீழ் பூசப்பட்டிருக்கிறீங்க. உங்களை குறித்து பரலோக சாட்சி சொல்லும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் காயுவை பார்த்து சந்தோஷப்பட்டாரா? நான் சொல்கிறேன், இன்னைக்கு எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சின்ன ஆலயத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அவர் உங்களை குறித்து சந்தோஷப்பட விரும்புகிறாரு. நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. 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 யோசேப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தகப்பனும் உடன் பிறந்தவர்களும் தள்ளினார்கள், ஒதுக்கினார்கள், ஏசினார்கள், திட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். அடிமையாய் விற்கப்பட்டான். போத்திபாரின் வீட்டிலே இருக்கிறான். வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. என்ன கவனிங்க, போத்திபாரின் மனைவி அவனோடு இடைபடும்படியாக அவள் முயற்சிகளை ஏறெடுக்கிறாள். உள்ளும் புறமும் கீழ் பூசப்படியினால அவன் என்ன பண்ணல, ஒரு செகண்ட் கூட அவன் அந்த இடத்துல நிக்கல. நான் பரிசுத்தத்தை நான் இழந்துட மாட்டேன், பரிசுத்தத்தை நான் இழந்துட மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் விபச்சாரம் பண்ண மாட்டேன், இச்சை எனக்குள்ள இல்லை. அவன் ரோட்டுக்கு தெருவுக்கு ஓடிவிட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். என்ன நினைச்சுக்கங்கன்னு சொல்றான். போய் மறந்துட்டாங்க அரண்மனைக்கு போனவங்க. ஆனால் ராஜாவுக்கு ஒரு காரியமாய் வரும்போது ஞாபகம் வந்து சொல்கிறாங்க. அங்கே வருகிறான், ராஜாவுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறான். எகிப்து தேசத்திற்கே ஒரு பெரிய பிரசிடெண்ட்டாக
மாறுகிறான் யோசேப்பு. உள்ளும் புறமும் ஒருவன் கீழ்பூசப்பட்டு இருப்பான் என்று சொன்னால் அவன் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வான். அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் உட்கார வைப்பார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வான ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்க உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்க வேண்டும். ஏனோக்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதற்கு அவன் தேவனோடு சஞ்சரித்தும் கொண்டிருந்தான். அவனுக்கு பிள்ளையும் பிறந்துச்சு, குடும்பத்தையும் பார்த்தான், கர்த்தரையும் பார்த்தான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வேணா போய் வாசித்து பாருங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு குழந்தைங்க பிறந்துச்சுன்னு வசனம் இருக்குது. குடும்பத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் குடும்பத்தை பார்த்தான். கர்த்தருக்கு எப்படி கர்த்தரோடு நடத்தான். He walked with God. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தவனாய் ஏனோக்கு இருந்தான். எடுத்துக்கொள்ளப்பட்டான். உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்ட ஏனோக்கு. நீ கர்த்தரோட நடக்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது நமக்குள்ள ஒரு பயபக்தி வருகிறது. சந்தோஷம், பாராட்டுறேன் நான். அன்னைக்கு ஒரு பயபக்தி வரணும், நல்லது. கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். ஆனால் திங்கக்கிழமை அந்த பயபக்தி இருக்கிறதா? செவ்வாய்க்கிழமை நமக்கு அந்த பயபக்தி இருக்கிறதா? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நமக்கு இந்த பயபக்தி இருக்கிறதா? காலையில் ஆராதனைக்கு வரும்போது நல்லா நம்ம பயத்தோடும் ஜபத்தோடு நல்லா ஆயத்தப்பட்டு, அதுவும் இன்னைக்கு ராபோச்சனும், ஸோ இந்த பந்திக்கு நம்ம ஆயத்தப்பட்டு வருகிறோம். ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா சந்தோஷப்படுறாரு, இல்லைன்னு சொல்லலை. இந்த பயம், இந்த தேவ பக்தி ஒவ்வொரு நாளும் காணப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்கணும். உங்களுக்கு இன்னொருத்தரை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க. ஓகே. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒற்றை தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும், எப்படி என்ன பண்ணி, வெந்தயத்திலேயே சீரகத்திலேயே நீங்க என்ன பண்றீங்க? தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்ட காயு, உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்ட யோசேப்பு, உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்ட ஏனோக்கு. வெளியே மட்டும் கீழ் பூசப்பட்டு உள்ள கீழ் பூசப்படாத பரிசேயர்கள், வேதபாரகர்கள். இவங்க யாரு? வேத பாரகர்கள். வேத பாரகர்கள் வேதத்தை பிரசங்கிக்கிறவர்கள், விவரிக்கிறவர்கள், விளக்கி சொல்லுகிறவர்கள். பரிசேயர்கள், பாரிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நியாய பிரமாணத்தை தாங்க தான் ரொம்ப பக்தியா ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி காட்சி அளிப்பார்கள். ஆனால் இல்லை. அந்த வசனம் பாருங்க, என்ன அழகா சொல்லப்பட்டிருக்குது 23ல. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயா, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுங்க. நீங்க தசம பாகத்திலலாம் கரெக்டா இருக்கிறீங்க. சூப்பர், வெரி குட். வெந்தயத்தில் சீரகத்தில் கூட நீ தசம பாகம் செலுத்துறப்பா. ஐயோ சூப்பர். சொல்றது யார் தெரியுமா? ஏசப்பா. வெரி குட். ஆனால் உங்களிடத்தில் இரக்கம் இல்லை.
உங்களிடத்துல விசுவாசம் காணப்படல, உங்களிடத்துல நீதி இல்லை. அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் செய்ய வேண்டும். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். பரிசேயர்கள் அப்படி இல்லை. வெளியே தான் நாங்க யாரு, நாங்க ஊழியம் செய்யறோம், நாங்க யாரு, நாங்க நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றோம், நாங்க யாரு கிறிஸ்தவர்கள், நாங்க யாரு ஜெபம் பண்றவங்க, நாங்க யாரு பைபிள் வாசிக்கிறோம், நாங்க யாரு தசம பாகம் கொடுக்கிறோம், எல்லாம் ஓகேப்பா. உங்ககிட்ட நீதி இருக்கா? உங்ககிட்ட இரக்கம் இருக்கிறதா? உங்ககிட்ட விசுவாசம் இருக்குதா? இல்லையே. பரிசேயரே இல்லையே அப்படின்னு இயேசப்பா அங்க கேட்கிறாரு. அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை வாசிங்க, 24. யார் அவங்க? பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, குருடரான வழிகாட்டிகள். உங்ககிட்ட நீதி இல்லை, உங்ககிட்ட இரக்கம் இல்லை, விசுவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, சத்தியத்தை நீ சத்தியமாக ஃபாலோ பண்ணலை, வெளியே மட்டும் கீழ் பூசப்பட்டு இருக்கிறதுனால உனக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு, குருடரான வழிகாட்டிகளே. கொசு இல்லாதபடி வடிகட்டி என்னங்க எப்படி எழுதப்பட்டிருக்குது பாருங்க. கொசு இல்லாதபடி வடிகட்டிட்டு ஒட்டகத்தையே முழுங்க பார்க்குறீங்கப்பா. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி. நான் யாரு? கொசு கூட இருக்கக்கூடாது. நம்மால் ஒருத்தர் இருக்கிறாங்க, தண்ணி பிடிச்சாங்கன்னா ஐயோ பாத்திரத்தை கழுவி 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 ஒத்த ஆளுக்கு தண்ணி பிடிப்பாங்க பாருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக பிடிப்பாங்க தண்ணி, நல்ல தண்ணி. கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டிட்டேன். அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், கொசு கூட இருந்துடக்கூடாது, ஓ நோ 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 நோ, இந்த தண்ணியை நான் குடிக்க மாட்டேன். ஆனா ஆளு எப்படி? ஒட்டகத்தையே முழுங்கிடுவாரு. எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்குல்ல வசனம். ஒட்டகத்தையே முழுங்கிடுவேன். வெளியே யாரு? நானோ பிச்சைக்காரன் ஆண்டவரே, நானோ பாவி ஆண்டவரே, நானோ பா. ஆனா உள்ள டேய் நீயாடா. பரிசேயர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியே மட்டும் கீழ் பூசப்பட்டு உள்ள கீழ் பூசப்படாத பரிசேயர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்களேன், 25. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. இல்லை, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. எங்க ஒரு சாப்பாடு அரிசி உலையில் வைக்க போறீங்க, சிலர்லாம் குக்கரில் தான் வைப்பீங்க, சரி ஓகே. குக்கரை வெளியில் நல்லா சோப்பு போட்டு விம்மு போட்டு லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க, உள்ள வாஷ் பண்ணலை, அப்படியே அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றி உல வச்சிருவீங்களா? சொல்லுங்க, சாப்பிடுவோமா? தட்டை கீழே மட்டும் பின்னாடி பாகம் மட்டும் கழுவிட்டு மேலே கழுவாமல் அதில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுருவோமா? அப்படிதான் இருக்கிறோம் பரிசேயர்கள். பரிசேயர்கள் வெளியே கீழ் பூசப்பட்டுருச்சு, உள்ள இல்லை. என்ன சொல்றாரு? உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும். கொள்ள அடிச்சவங்கப்பா நீங்க. ஏய் பரிசேயரே, கொள்ள அடிச்சிருக்கிறீங்க. கொள்ள கொள்ள உண்மையா சம்பாதிக்கிறோமா? உண்மையா வர காசு தான் நிற்கும். ஏமாத்தி வர பணம் என்ன பண்ணாது? நிற்காது. அது ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. ஒருத்தர் ஏமாத்தி வர சொத்து நாசமா தான் போவோம். ஒருத்தர் ஒன்றும் இல்லாமல் போய் அவங்க அழிஞ்சு போய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டா அது உனக்கு நிற்காது.
மற்றவங்களை வஞ்சித்து, மற்றவங்களை அழச் செய்து, மற்றவங்களுக்கு நீ உண்மை இல்லாமல் அநீதி செய்தவராய் நீ காணப்படுறிய பரிசெயரு. நீ வெளியே தானே பரிசெய, நீ உள்ள அநீதிக்காரன், மாயக்காரன். வெளியே கீழ் பூசப்பட்டிருக்குது, உள்ள கீழ் பூசப்படலை. 26 வாசிங்க. முதல்ல உள்ள சுத்தமாக்கு. என்ன பண்ணு? முதல்ல இன்னர் மேனை வாஷ் பண்ணு. இன்னர் மேன், உங்க எல்லார்கிட்டையும் ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான், அவன் முதல்ல சுத்தமாகணும். ஆமேன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உள்ளான மனிதனை நீ சுத்தம் பண்றதுக்கு உன்னை விட்டு கொடு. அது இயேசுவின் ரத்தத்தினால தான் சுத்தமாகும். ஆமேன் வரல? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. 27. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. எங்க பாருங்க, எங்க பாருங்க, எங்க பாருங்க. நல்ல கல்லறையை கட்டி நல்ல பெயிண்ட் அடிச்சு வெள்ளையா அங்க போயிட்டு படுத்து தூங்குவோமா? அங்க போய் சாப்பிடுவோமா? அங்க போய் வசிப்போமா? வாழ்வோமா? அது கல்லறை, கல்லறை தான். என்னதான் செத்த பிறகு நீ கிரானைட்ல, மார்பிள்ல கல்லறைய கட்டி பெயிண்ட் அடிச்சு என்னதான் பண்ணாலும் செத்து போன யாரும் அங்க இல்லை. அங்க இருக்காங்களா? எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு கல்லறை கட்டினாரு, எங்க அப்பாவுக்கும் கல்லறை கட்டினாங்க. அவருக்கு எங்க கட்டினாங்க, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மாவுக்கு கல்லறை கட்டினது எங்க அப்பா. அடுத்த வருஷம் ஒரு தடவை சத்தியம் தெரியாதப்போ போய் பார்த்தேன், அவ்வளோதான். அது எப்போ? 2003 சார் 2002. 2001 எங்கள் அம்மா செத்து போனாங்க. 2002 அந்த கல்லறையை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் பல முறை அந்த வழியாக போயிருக்கிறேன், சென்ட் தாமஸ் மவுண்ட் வழியாக கிண்டி. போய் பார்த்தது கிடையாது. இங்கே தான் புளியகுளத்தில் எங்கள் மாமியார் அடக்கம் பண்ணோம். எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த சரீரம். செத்தவங்களுக்கு நீ கல்லறை கட்டி என்ன பிரயோஜனம்? சரி போகட்டும், அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, என்னதான் கல்லறைக்கு வெள்ளை அடித்தாலும் நமக்கு அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ அப்படி தான் இருக்கிற. நீ வெளியே உன்னை என்னதான் காண்பித்து கொண்டாலும் உள்ள நீ கீழ் பூசப்படலை அப்படின்னு சொன்ன, யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன், யூ ஆர் நாட் அ மேன் ஆஃப் காட். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லாதவர்களாய் நாம் மாறி விடுவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தினம் பைபிள் வாசிக்க, தினம் தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. ஒரு வசனம் வாசித்தாலும் அந்த ஒரு வசனத்துக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு வசனம் வாசித்தாலும் அந்த ஒரு வசனத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பக்கமாக வாசிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். இனி தயவுசெய்து ஒரு அதிகாரம் வாசிங்க. கர்த்தர் பேசுகிற வரைக்கும் வாசிங்க. ஒரு பகுதியை எடுங்க. காலையில் எழுந்து தேவ பிரசன்னத்தில் நேரத்தை ஒதுக்கி அதிகாலையில் உட்காருங்க. பைபிள் எடுத்து வாசிங்க. ஒரு வசனம் உங்கள் இருதயத்தில் பேசும். அது பேசுகிற வரைக்கும் வாசிங்க. அந்த ஒரு வசனம் பேசுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வசனத்துக்கு நீங்கள் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அந்த வசனத்தின் மேலே கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுவே உங்கள் ஜெபமாக மாற்றுங்க. ஓகே, ஜெபம் பண்ணிட்டல, ஓகே முடிஞ்சிருச்சு, அப்பா கர்த்தர் பேசுகிறார். இல்லை 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 இல்லை, அந்த வசனம் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். இந்த வார்த்தை மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். அந்த வசனம் ஓட 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 உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடணும். கிரியை, அந்த வசனம் உனக்குள்ளே கிரியை செய்யணும். அதற்கு ஆப்போசிட்டாவோ இல்லை அதுக்கு மாறாக ஏதோ சம்திங் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வருது அப்படின்னு சொன்னால் நீ அதை செய்யக்கூடாமல் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ ஆரம்பிக்கிறது தான் தேவனுக்கு சந்தோஷம். நீ உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டிருக்கிற. சிம்சோனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நசரேய விரதம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பலசாலி, ஒரு தாடை எலும்பை எடுத்து அத்தனை பேரை கொன்று போட்டவன், கழுதையின் தாடை எலும்பை எடுத்து. அவ்வளவு பலசாலி சிம்சோன்.
அவ்வளவு மகிமையான ஒரு அபிஷேகத்தை பெற்ற ஒரு சிம்சோன். அவனை போல ஒரு அபிஷேகம் பெற்றவன் ஒரு மனிதனை அந்த நம்ம பைபிளில் பார்க்க முடியாது. ஏசப்பா ஒரு நசரேயன். அதனால தான் பேதுரு யோவான ஆலயத்தின் வாசலில் ஒருத்தர் நடக்க முடியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, எங்களிடத்துல பொண்ணு வெளியும் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், அந்த வார்த்தை வருதா? அவ்வளவு மகிமையான ஒரு அபிஷேகத்தை பெற்ற சிம்சோன். என்ன கவனிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளவு மகிமையான ஒரு அபிஷேகத்தை பெற்ற சிம்சோன் வெளிப்புறமா தான் அவன் கீழ் பூசப்பட்டவனா, அபிஷேகம் பெற்றவனா தன்னை காண்பித்து கொண்டான். ஆனா உள்ளேயோ முழுவதும் அசுத்தம். செத்து போன மிருகத்துல இருக்கிற தேனை எடுத்து சாப்பிட்டான். தீட்டு சாப்பிடக்கூடாது. அவன் தெளிலால் பின்னாடி ஓடனா, வேசியின் பின்னாடி ஓடனா. வசனத்தை நான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன், டைம் இல்லை, நான் முடிக்கணும். 9:50 ஆயிடுச்சு. வேசியின் பின்னாடி போனா, அவள் மடியில போய் படுத்து கொண்டான். ஒவ்வொரு முறையும் கேட்கிறா, உனக்கு எங்க பலம் இருக்குது, உங்க எதனால உனக்கு இந்த பலம், எதனால உனக்கு பலம்னு. கடைசியா ஒரு முறை சொல்லிட்டான், என் முடியில தான் எனக்கு பலம் இருக்கிறது என்று சொல்லி கட் பண்ணி எடுத்துட்டா. வந்து பிடித்து கொண்டார்கள். கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், கைகள் கட்டப்பட்டவனாய், இரு தூண்களிலே. கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான், ஆண்டவரை இந்த ஒரு விசை எனக்கு முடிய பலத்தை தாருங்கப்பா. கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், கைகள் கட்டப்பட்டவனாய், தன் வாழ்க்கையின் அபிஷேகத்தை இழந்தவனாய், அவன் தெளிலால் வேசியின் பின்னாடி போனதுனால கர்த்தர் அவனை விட்டு விலகினார்னு இருக்குது. அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போயிடுச்சு. சவுலின் மேல இருந்த கர்த்தருடைய ஆவி வெளியேறி பொல்லாத ஆவி உள்ள வந்துச்சு சவுலுக்குள்ள. நீ ராஜாப்பா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா நீ, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனா கர்த்தரே வருத்தப்படுறாரு, இவனை நான் ராஜா வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி. பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்துருச்சு. ஏன்? கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு வெளியே போன உடனே பொல்லாத ஆவி ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள வந்துருச்சுன்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. வெளியே தான் ராஜா, கீழ் பூசப்பட்டவன், இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆனா உள்ள பழி வாங்கும் இருதயம், கொலை எண்ணம், சுயநலம், தனக்கு அடுத்து தாம் பிள்ளைதான் வரணும், தாவீது வரக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொல்லும்படியாக திரிகிறான். ஆசாரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட 85 பேரை கொன்று போடுகிறதற்கு துணிகிறான். சாமுவேல் வருகிறதற்கு லேட்டான உடனே ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்றான்? ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை இவனே செஞ்சிடறான். வெளியே கீழ் பூசப்பட்ட சவுல், வெளியே கீழ் பூசப்பட்ட பரிசேயன், வெளியே கீழ் பூசப்பட்ட சிம்சோன், உள்ளேயோ கீழ் பூசப்படலை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் வெளியவும் கீழ் பூசப்பட்டிருக்கணும், உள்ளேயும் கீழ் பூசப்பட்டிருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஆவி, மூணுத்தையும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரீரம் வெளி தோற்றம், ஆவி உள்ளான மனிதன், ஆத்துமா. குற்றமற்றவரா இயேசுவின் வருகையில நீங்க நிற்கத்தக்கதாக உள்ளான உள்புறமான ஆவி ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. கீழ் பூசப்படணும். வெளிப்புற தோற்றமான சரீரமும் கீழ் பூசப்படணும். அல்லேலூயா.
உள்ளும் புறமும் கீழ் பூசப்படணும். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியினும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஆமென். அல்லேலூயா. சுத்திகரிப்புக்கு உங்களை விட்டு கொடுங்க. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, உள்ளும் புறமும் கீழ் பூசுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்பூசு எபிரேய பதத்தில் கொஃபேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கொஃபேர், கஃபார் அப்படின்ற அதனுடைய மூல வார்த்தையிலிருந்து வந்தது தான் கொஃபேர். அப்படின்னா அட்டோன்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அட்டோன்மெண்ட் அப்படின்னா பரிகாரம், பிராயசித்தம் அப்படின்னு அர்த்தம். சரியா? பரிகாரம் செலுத்தணும், பிராயச்சித்தம் செய்யணும். என்ன பண்ணணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ எதுவும் செய்ய வேண்டாம், உன்னை ஒப்பு கொடு. அதுதான் அட்டோன்மெண்ட். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கஃபார் அப்படின்னா ரிகன்சிலியேஷன். ஹல்லேலூயா. ரிகன்சிலியேஷன் அப்படின்னா என்ன? ஒப்புரவாகுதல். என்னது? நல்லிணக்கம், சமரசமாகுதல். தேவனோடு ஒப்புரவான ஒரு உடன்படிக்கையின் பிள்ளைகளா இன்னைக்கு மாற உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? உள்ளேயும் கீழ் பூசிடுவாரு, வெளியவும் கீழ் பூசிடுவாரு. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயோவை போல உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டவர்களாக, யோசேப்பை போல உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டவர்களாக, பரிசேயர்களை போல உள்ள கீழ் பூசப்படாமல் வெளியே மட்டும் கீழ் பூசப்பட்டவர்களாக நம்ம இருந்துடக்கூடாது. சிம்சோனை போல அசுத்தமானவைகளை தேடி நாடி ஓடின ஒரு அபிஷேகத்தை மட்டுப்படுத்தினவனாக, அசட்டை பண்ணினவனாக, வெளியே மட்டும் கீழ் பூசப்பட்டவனா, உள்ள கீழ் பூசப்படாதவனை போல நம்ம இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் பார்க்கிறோம், என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை கீழ் பூசுங்க ஆண்டவரே. நான் உள்ளும் பரிசுத்தமாக இருக்கணும், வெளியவும் நான் பரிசுத்தமாக காணப்படணும் ஆண்டவரே. என்னை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. எழுந்து நிற்பமாக கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கீழ் பூசுங்க ஆண்டவரே, எனக்கு கீழ் பூசுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை விட்டு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே. கண்களை மூடி எல்லாரும் பயபக்தியோடு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. தேவன் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப விரும்பி உங்கள் கூட என் கூட கர்த்தர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். நீ என்ன விதமாக நீ வாழ்ந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன பண்ணிட்டுருக்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மாற்ற விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கை சீர்பொருந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டப்பட விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை விட உங்கள் வாழ்க்கையை குறித்து ரொம்ப அக்கறை உள்ளவரா, ரொம்ப எதிர்பார்ப்பு உடையவரா, நீங்க நல்லா இருக்கணும்னே விரும்புகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை விட்டு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு சத்தியத்திற்கு உண்மையுள்ள மகளா நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள காணப்படுகிற சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள காணப்படுகிற அசுத்தங்கள் மாறட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள காணப்படுகிற தேவையில்லாத காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அப்பா, நான் வெறும் வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி வாழுகிற பிள்ளையா என்னை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நான் கீழ்ப்படியாமையின் பிள்ளையா இல்லை ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய ஒப்புரவாக நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. பிராயசித்தமாக என்னையே கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களை கொடுத்தீங்க, நான் என்ன கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? என்னை கவனிங்க. நான் உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்க விரும்புகிறேன், ஒரு நிமிடம் கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் மனதளவில் உங்களை விட்டு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. சிஸ்டர், பிரதர், தம்பி, கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் கண்ணை திறந்து பார்க்கணும். சிறு பிள்ளைங்க அங்கேயும் இங்கேயும் போகாதீங்க. பிரசன்னத்தில்
என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எந்த விதமான காரியமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை ஒப்புக்கொடுங்க. அப்பா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. தேவையில்லாத காரியம் எனக்குள்ளே இருந்துச்சு, நான் இப்படி நடந்துக்கிட்டேன், இப்படிலாம் செய்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை உள்ளம் புறமும் கீழ் பூசுங்க ஆண்டவரே. நான் பைபிள் வாசிக்காமல் போயிட்டேன் ஆண்டவரே, ஜெபிக்காமல் போயிட்டேன் ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமல் போயிட்டேன் ஆண்டவரே, வசனத்தை என் வாயில் உச்சரிக்காமல் போயிட்டேன், சுவிசேஷம் அறிவிக்காமல் போயிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. கீழ்பூசப்பட உங்களை ஒப்புக்கொடுங்க. வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா நீ உன்னை விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறாரு. யோவான் ஹல்லேலூயா காயாவை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்னப்பா இருக்கும்னு சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும். என் பிள்ளை என் வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுக்கறத சந்தோஷத்தை காட்டிலும் வேற சந்தோஷம் எனக்கு இல்லையே. என் பிள்ளைகளை நான் உருவாக்கினது நிமித்தம், என் பிள்ளையை நான் ரட்சிப்புகளை நடத்தினது நிமித்தம், என் பிள்ளையை நான் பிளஸ் பண்ணது நிமித்தம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு இன்னைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா சொல்ல போறாரு. மகளே, நான் உன்னை குறித்து சந்தோஷப்படுறேம்மா, நான் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேம்மான்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மகனே, நான் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. எத்தனை வாய்ப்புகள் உனக்கு வந்துச்சு, எத்தனை காரியங்கள் உன்னை நோக்கி வந்துச்சு. பிசாசும் மனிதர்களும் உனக்கு நேராக எத்தனையோ விஷயங்கள் உன்னை பாவத்தில் விழ செஞ்சாங்க. ஆனால் நீ உன்னை விட்டு கொடுக்காம எனக்கு நீ உண்மையாக இருக்க உன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே நான் உன்னை குறித்து சந்தோஷப்படுறேன்ப்பா. நீ உள்ளம் புறமும் கீழ் பூசப்பட்டபடினாலே நான் உன்னை குறித்து சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை குறித்து சொல்ல விரும்புகிறார். என் அன்பு தேவ மகனே, மகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். அம்மா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீ உண்மையுள்ள பிள்ளையா, உண்மையுள்ள பாத்திரமா, நீ ஆண்டவருக்கு பிரியமானவரா உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்களா? கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கும். ஓ ரகனமா ஷியந்தர லக்கந்துரிலி கபரபலபரபா, ஓ லேதே நீமா ரபா லபா ரபா. வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்வதாக, வார்த்தையானவர் உங்க இருதயத்தை ஆட்கொள்ளுவாராக, உங்க மேல தம்முடைய கரத்தை வைப்பாராக. என் அன்பு மகனே, மகளே, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த உலக ஆசா பாசங்களுக்கு, உலக சந்தோஷங்களுக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு என்ன நான் விட்டு கொடுத்துட்டேன்ப்பா, என்னை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இனி நான் வைராக்கியமா நீர் சொல்லுகிற பிரகாரம் இப்படி வார்த்தையின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளையா நான் இருக்க விரும்புகிற ஆண்டவரே. சத்தியத்தை பிடித்துக் கொள்ள விரும்புகிற ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க இந்த பூமிக்கு வருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் தைரியமா நிற்கத்தக்கதான ஒரு பாத்திரமா கர்த்தர் என்ன மாற்றுங்க ஆண்டவரே. வெளியே புறமான பாத்திரம் கழுவப்படுகிறது மாத்திரமல்ல, முதலாவது உள்ளான பாத்திரம் கழுவப்படணும். பாத்திரத்தின் உள் பகுதி கழுவப்படணும். ஆண்டவரே, என்னை கழுவுங்கப்பா, என்னை ஈசோப்பினால சுத்திகரிங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை உங்களுடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? இங்கே பாருங்க, நோவாவினுடைய பேழையில் அறைகள் உண்டாக்கி கீழ் பூசப்பட்டுச்சு. அறைகளுக்குள்ள கர்த்தர் சொன்னபடியே நோவாவினுடைய குடும்பம் உள்ள போச்சு. மிருகங்கள் ஜோடியா உள்ள போச்சு. நோவாவினுடைய பேழைக்குள்ள வந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நோவாவினுடைய பேழைக்குள்ள வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நோவாவினுடைய பேழைக்குள்ள வந்தவர்கள் தேவனால வழி நடத்தப்பட்டார்கள். நோவாவினுடைய பேழைக்குள்ள வந்தவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கீழ் பூசப்பட்ட பேழைக்குள்ள நீ வந்துருவ அப்படின்னு சொன்ன, ஏசப்பாவுடைய கரத்துக்குள்ள நீ வந்துருவேன்னு சொன்ன, ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு உன்னை விட்டு கொடுப்பேன்னு சொன்ன, உன் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும். உன் வாழ்க்கை உயர்த்துக்குள்ள கொண்டு போவாரு. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உன் ஜீவனை ஆண்டவர் தப்பிக்க வைப்பாரு. உன்னை கர்த்தரே கரம் பிடித்து நடத்துவார். கீழ் பூசப்படணும்னு சொல்லு. கீழ் பூசப்படட்டப்பா.
என் உள்ளும் புறமும் கீழ் பூசப்படட்டும் ஆண்டவரே. என் உள்ளும் புறமும் கீழ் பூசப்படட்டும் ஆண்டவரே. என் உள்ளும் புறமும் கீழ் பூசப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? மன்றாடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் சரியா பைபிள் வாசிப்பேன் ஆண்டவரே, நான் சரியா உம்மை தேடுவேன் ஆண்டவரே, உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? இது வரைக்கும் நீ பைபிள் வாசிக்காமல் இருந்திருக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் சரியாக ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், இது வரைக்கும் வசனத்துக்கு உங்களை விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இது வரைக்கும் சில தவறுகளை நீங்கள் செஞ்சிருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கத்தர் கொடுக்கிறாரு, இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுக்கிறாரு. என்னை விட்டு கொடுக்குறப்பா, என்னை விட்டு கொடுக்குறப்பா, என்னை நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறீங்க? சொல்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் கரத்தை பிடிச்சிக்குங்க டாடி, என்னை வழி நடத்துங்கப்பா, உங்கள் பேழைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க, உங்களுடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளே என்னை வைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கத்தர் என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமான பிள்ளையா நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டவர்களாய் தகப்பனே, இந்த நாளிலே இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு தங்களை ஒப்புடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வார்த்தை வெறுமையாய் திரும்பாதப்பா, உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் போய் அது கிரியை செய்கிறதற்காக நன்றி. இது ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரட்டும்ப்பா. உமக்கு பயந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க ஆண்டவரே. யோசேப்பை போல உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு போங்க அப்பா. ஏனொக்க போல எப்போதும் மோடு உறவாட உதவி செய்யுங்க ஆண்டவரே. மோசேவை போல தரிசனத்தை சுமக்கிறவர்களாக கத்தரை மாற்றுங்கப்பா. ஆபிரகாமை போல விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களாக கத்தரை நடத்துங்க ஆண்டவரே. சீமானாய் ஆபிரகாம் வாழ்ந்தது போல ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றது போல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்துங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. எல்லாவித பழைய மனிதன் களையப்பட்டு புது சிருஷ்டியாக நம்முடைய பிள்ளைகள் இங்கேருந்து கடந்து போகட்டும் ஆண்டவரே. புதியவைகளை காணட்டும் ஆண்டவரே. புதிய ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. புதிய கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்மைகள் உண்டாகிருக்கட்டப்பா. ஒரு நாள் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை விட்டு வழிவிலகி போகாதபடிக்கு ஆண்டவரே, வழியோரமாய் விதைக்கப்பட்ட வார்த்தையாய் அல்ல ஆண்டவரே, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட வார்த்தையாய் அல்ல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். முள்ளுகளுக்குள்ளே நடுவே விதைக்கப்பட்ட வார்த்தையாய் அல்லப்பா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தையாய் 1 30 1 60 1 100 பலன் தருகிற இந்த வசனத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்க சந்தோஷம் அடையணும் ஆண்டவரே. நீங்க இவர்களை பார்த்து ஆண்டவரே சந்தோஷப்படணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை விட்டு கொடுத்தபடினால நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைக்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, சாட்சிகளை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி இதே ஆலயத்தில் தம்முடைய பிள்ளைகள் வந்து சாட்சி பகர கிருபை தாங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நாங்கள் எல்லார் கூடவும் இருக்க முடியாது, ஆனால் நீங்கள் எங்கள் எல்லார் கூடவும் எல்லா நேரத்தில் எங்கள் கூடவே இருப்பீங்க ஆண்டவரே. அதனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா, கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. கூட இருந்து கைட் பண்ணுங்க ஆண்டவரே. வசனத்தை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. வசனத்துக்கு விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் நடத்துங்க, பரிசுத்தத்துக்குள்ளே காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா.